வணக்கம். பல நூற்றாண்டுகள் தொன்மையான தேவார பாடல் பெற்ற திருத்தலங்களை தரிசிக்கும் நம் ஆன்மீக பயணத்தில் இன்று திருமணம் செய்ய இருந்த மணமகனை பாம்பு தீண்ட மணப்பெண் அவன் உயிருக்காக போராட இதனை அறிந்த திருஞான சம்பந்தர் அப்பெண்ணுக்காக இறங்கி இறைவனை நோக்கி உள்ளம் உருகி தேவார பதிகம் பாட மணமகன் உயிர் பெற்று எழுந்த அதிசயம் நிகழ்ந்த அற்புதமான திருத்தலத்தை தாங்க இந்த காணொளியில் நாம் தரிசனம் காணப் போகின்றோம். ஆம், மாசற்ற சிவனடியவர்களின் வாக்கும் பக்தியும் அளப்பெரிய சக்தி கொண்டது என்பதை நிரூபித்த இந்த வரலாறு நடந்த திருமருகல் என்னும் இத்திருத்தலம் திருவாரூரிலிருந்து சுமார் 27 கிலோமீட்டர் தொலைவிலும் நாகப்பட்டினத்திலிருந்து சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ள நன்னினம் என்றழைக்கப்படும் இடத்தில் அமைந்துள்ளது. எதிரே மாணிக்க தீர்த்தம் என்று அழைக்கப்படும் அழகான திருக்குளம் காணப்படுகிறது. தீர்த்த குளத்தின் அருகிலேயே கணபதி சன்னதியும் அமைந்துள்ளது. விநாயகப் பெருமானை வணங்கி கோபுர தரிசனம் கண்டு திருக்கோவிலுக்குள் சென்றால் கொடிமர தரிசனம் நாம் காணலாம். ிலேயே இத்தலத்தின் தலவரலாற்றோடு தொடர்புடைய செட்டிப்பெண் மற்றும் செட்டிப்பிள்ளை திருமணம் நடந்த இடமும் அமையப்பெற்றுள்ளது. கொடிமரத்தை வணங்கி தொடர்ந்து சென்றால் இத்தலத்தின் கருவறையில் மாணிக்கவண்ணராக அருள்பாலிக்கும் ஈசனையும் தனி சன்னதியில் அருள்பாலிக்கும் வண்டார்குளரி அம்மனையும் தரிசனம் காணலாம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஈசனடி போற்றி, எந்தையடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் தேவடி போற்றி. அம்மன் சன்னதியில் இத்தலத்தோடு தொடர்புடைய செட்டிப்பெண் திருமண நிகழ்வு பிரம்மா இத்தலத்திற்கு உற்சவம் செய்வித்த வரலாறு, பரசுராமர், நாரதர், வியாசர் மற்றும் குசகேது மகாராஜாவோடு தொடர்புடைய வரலாறு என்று பல தல வரலாற்றை விளக்கும் ஓவியங்கள் வரையப்பட்டுள்ளது. ஈசனையும் அம்மனையும் வணங்கி கோவிலின் உட்பிரகாரத்தை வலம் வந்தால் பிரகாரத்தில் சிறந்த சிவபக்தர்களான சைவம் வளர்த்த 63 நாயன்மார்களின் சிலாரூப திருமேனிகள் காணப்படுகிறது. மேலும் பிரகாரத்தை வலம் வந்தால் கணபதி, குரு தட்சிணாமூர்த்தி, பரசுராம மகிழ்ச்சியால் பூஜிக்கப்பட்ட சிவலிங்கம், காசி விஸ்வநாதர், லிங்கோத்பவர், முருகப்பெருமான், மகாலட்சுமி தாயார், துர்க்கையம்மன் மற்றும் சண்டிகேஸ்வரர் தரிசனமும் நாம் காணலாம்.
தற்பொழுது பாம்பின் விடம் தீண்டி இறந்த மணமகனை திருஞான சம்பந்தர் பதிகம் பாடி உயிர்ப்பித்து எழ செய்த வரலாற்றை சுருக்கமாக பார்க்கலாம். அன்றைய காலத்தில் பாண்டிய நாட்டில் வாழ்ந்து வந்த தாமன் என்ற வணிகன் ஒருவன் தன்னுடைய 7 பெண்களில் ஒருத்தியை தன் சகோதரி மகனுக்கு மனம் பிடித்து தருவதாக வாக்கு கொடுத்திருந்தான். ஆனால் சகோதரியின் நிலை சற்று தாழ தன் 6 மகள்களையும் வெவ்வேறு இடங்களில் மனம் செய்து கொடுத்துவிட்ட அவர் 7வது மகளுக்கும் வேறு இடத்தில் மணமகனை தேட அவருடைய 7வது பெண் தன் தந்தை கொடுத்த வாக்குறுதி மீறி நடக்க இருப்பதை அறிந்து அதனை விரும்பாமல் தந்தை கொடுத்த வாக்குறுதியின்படி தன் முறைமாமனை திருமணம் செய்ய முடிவெடுத்து தன் வீட்டை விட்டு வெளியேறி அவரோடு அவர் வீட்டுக்கு போகும் வழியில் இரவு நெருங்கவே திருமர்கள் என்று அழைக்கப்படும் இத்தலத்தில் தங்குகின்றாள். இந்த நிலையில் விதிப்பயனாக அந்த நடு இரவில் பாம்பு ஒன்று தீண்டி அந்த பெண்ணோடு வந்த அவளுடைய முறைமாமன் மரணம் அடைகின்றான். தன் தந்தை கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றும் பொருட்டு தன் பெற்றோரை பிரிந்து தன் முறைமாமனுடன் வந்த பெண் தற்பொழுது அவரும் இறந்துவிட்ட நிலையில் என்ன செய்வதென்று தெரியாமல் இறைவனிடம் தன் நிலையை சொல்லி கதறி அழுகின்றாள். இந்த நிலையில் காலையில் இத்தலத்திற்கு தரிசனம் செய்ய வந்த திருஞான சம்பந்தர் அப்பெண்ணின் ஆதரவற்ற நிற்கதியான நிலையைக் கண்டு மனம் இறங்கி இறைவனை நோக்கி அருள் புரியுமாறு சடையா எனுமால் சரண்னி எனுமால் என்று தொடங்கும் அற்புதமான பாடல் தொடங்கி இறைவனை நோக்கி உளம் உருகி பாடுகின்றார். இந்த நிலையில் அங்கு கூடியிருந்தவர்கள் அதிசயித்து நிற்கும்படியாக பாம்பு தீண்டி விடமேறி இறந்து கிடந்த அப்பெண்ணின் முறைமாமன் இறைவன் அருளால் மீண்டும் உயிர் பெற்று எழுகின்றான். அதன் பிறகு அவர்கள் இருவருக்கும் ஊரார் முன்னிலையில் திருஞான சம்பந்தர் இத்தலத்திலேயே திருமணம் செய்து வைத்ததாக தலபுராணம் கூறுகிறது. இப்படி அவர்கள் திருமணம் செய்து கொண்ட இடமாக அறியப்படும் இடத்தில் தற்பொழுது சிறு மண்டபம் போன்ற அமைப்பு இறை மூர்த்தங்களை வணங்கி கோவிலின் 2வது சுற்றுப்பிரகாரத்தை வலம் வந்தால் சப்தமாதர்களின் சிலைகள் காணப்படுகிறது. மேலும் சோழ மன்னனின் நோய் தீர்த்த விநாயகப் பெருமான் ஜுரம் தீர்த்த விநாயகர் என்னும் பெயரில் தனி சன்னதியில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலிக்கின்றார். திருமர்கள் என்னும் இத்தலத்தின் பெயரை தாங்கி மர்களுடையார் என்னும் திருப்பெயரில் சிவலிங்கமும் சவுந்தரநாயகி அம்மன் அருள்பாலிக்கும் சன்னதியும் காணப்படுகிறது.
சிறப்பும் வாய்ந்த இத்திருக்கோவில் தரிசனம் கண்ட மனநிறைவுடன் இக்காணொளியை நிறைவு செய்கின்றோம். மீண்டும் ஒரு திருக்கோவில் தரிசனத்தில் சந்திப்போம். உங்கள் ஆதரவுக்கு நன்றி. வணக்கம். உங்கள் திருத்தல பயணத்தை திட்டமிடுவதற்கு வசதியாக இத்திருக்கோவிலின் அமைவிடம் பற்றிய தகவல்களை வீடியோ டிஸ்கிரிப்ஷனிலும் கொடுத்துள்ளோம். பார்த்து பயனடைவீர்.